கேரளாவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் எவ்வளவு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது? என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது? அது அனைத்திற்கும் அவர் பதில் சொன்னாரா? விவரங்கள். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த 35 நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்தார். இதைத் தொடர்ந்து அவரை பிடிப்பதற்காக 7 தனிப்படை போலீசார் சிபிசிஐடி மூலம் அமைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இன்று கேரளாவில் பதுங்கி இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து கைது செய்து கரூரில் உள்ள கரூர் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர். மதியம் 2 மணி அளவில் அங்கு அழைத்து வரப்பட்டு சுமார் 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவருடன் பிரவீன் என்பவரும் கைது செய்யப்பட்டு அவரும் அழைத்து வரப்பட்டார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 6 மணி நேரம் நிறைவுக்கு பிறகு தற்போது விசாரணை நிறைவு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அதிமுக தொண்டர்கள் பெரிய பரபரப்பாக மருத்துவமனையை சுற்றி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் விசாரணையின் போது அந்த நிலம் யாருடையது, அது எப்போது வாங்கப்பட்டது, பிரகாஷுக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் என்ன தொடர்பு உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதில் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.